வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாக்கியலட்சுமி இன்னைக்கு எபிசோடில் பார்த்தோம் அப்படின்னா, பாக்கியா வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததும் எல்லாருமே பாக்கியாவை பாராட்டி பேசுகிறாங்க. அம்மாவுக்கு மினிஸ்டர் மாலை போடுற மாதிரி ஃபோட்டோவை நம்ம வீட்டில் ஃப்ரேம் பண்ணி மாட்டணும் அப்படின்னு செல்லின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. கோபிக்கு அதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப காண்டாகுது. இதெல்லாம் என்ன பெரிய விஷயமா, நானும் தான் என்னோட பிஸ்னஸில் நிறைய அவார்ட்லாம் வாங்கியிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு கோபி. மினிஸ்டர் கையால் இந்த மாதிரி நீ மாலை வாங்கியிருக்கிறியா அப்படின்னு கோபியோட அப்பா கேட்குறாரு. ஈஸ்வரி இப்போ அவங்க வராங்க. ஈஸ்வரி கண்டிப்பாக பாக்கியாவை திட்ட தான் செய்வாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு கோபி. பேசினா மட்டும் வாய் அடிச்சிடுவீங்க, இப்போ எங்கள் அம்மா பதில் சொல்லுவாங்க அப்படின்னு மனசில் நினச்சிட்டு இருக்கிறாரு. ஆனால் ஈஸ்வரி அதுக்கு நேர் எதிராக பேசுகிறாங்க. டிவியில் மினிஸ்டர் உனக்கு மாலை போடுறத பார்த்தேன் பாக்கியா, எனக்கு அப்படியே கண்ணே கலங்கிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஈஸ்வரி. நீ சாதிச்சிட்ட பாக்கியா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு பாக்கியாவை ஹக் பண்ணிக்கிறாங்க. கோபி இப்போ அங்கேருந்து நகர்ந்து போயிடுறாரு எதுவும் சொல்லாமல். அக்காவுக்கு எல்லாமே ஹாப்பி மூமெண்ட்டாக இருந்தாலுமே என்னதான் இருந்தாலும் அந்த கணேசன் வந்து பேசினது மனசில் ஓடிட்டே இருக்குது. பழனிசாமிக்கு கால் பண்ணுறாங்க. சார் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸிபிஷனுக்கு கணேசன் வந்திருந்தான் சார், இந்த விஷயத்தை பற்றி வீட்டில் சொல்லலைன்னா நானே வந்து சொல்லிடுவேன் என்கிட்ட சொன்னா சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நான் எழில்கிட்ட இதை பற்றி பேசிடலான்னு இருக்கிறேன் சார், அது சரியாக வருமா அப்படின்னு கேட்குறாங்க பாக்கியா. பழனிசாமி சொல்கிறாரு, கண்டிப்பாக இதை பற்றி எழில் தம்பிகிட்ட நீங்கள் பேச தான் செய்யணும், மறைக்கக்கூடாது மேடம் அப்படின்னு சொல்கிறாரு. பாக்கியாமே இந்த விஷயத்த எழில்கிட்ட எப்படி சொல்லலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. பாக்கியா இப்போது எழில்கிட்ட சொல்கிறாங்க, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்களோட சொந்தக்கார பொண்ணுக்கு ஹஸ்பண்ட் இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு இப்போ தான் ரீசெண்டாக 2வது கல்யாணம் பண்ணி வச்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கொஞ்ச நாளிலே இறந்து போனதாக நினச்சிட்டு இருந்து அவன் உயிரோட வந்துட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியா. என்னம்மா நீ சொல்கிறத பார்த்தா நாங்கள் படம் எடுக்கிற மாதிரி இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு எழில். இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்குறாங்க அப்படின்னு பாக்கியா சொல்கிறாங்க. எழில் சொல்கிறாரு, உண்மையாகவே அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்ட அந்த பையன்தாம்மா ரொம்ப பாவம், அவன் நிலைமை நினச்சாதான் ரொம்ப பாவமாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. இதுக்கிடையில் நிலா பாப்பா இப்போ அவங்க வராங்க. உங்களை பார்க்காம கொஞ்ச நேரம் கூட பாப்பா இருக்க மாட்டேன்றா அப்படின்னு அமிர்தா சொல்லிட்டு இருக்கிறாங்க. நிலா பாப்பாக்கும் எழிலுக்கும் நடுவில் இருக்கிற பாண்டிங்கை நினச்சி இப்போ பாக்கியா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதுக்கிடையில் இந்த விஷயத்தை பற்றி வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் சொல்லிடணும், அவங்க என்ன முடிவு பண்ணுறாங்களோ அந்தபடியே நம்ம நடந்துக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க பாக்கியா. வீட்டில் இருக்க எல்லார்ட்டையும் நான் உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியா. எப்படி சொல்கிறதுன்னு தெரியலை, ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க பாக்கியா. கோபி சொல்கிறாரு, எனக்கு டைம் ஆகுது, ஆஃபீஸில் மீட்டிங் இருக்குது, எது சொல்கிறதா இருந்தாலும் சீக்கிரம் சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்போ நீங்கள் ஆஃபீஸ் முடிஞ்ச ஈவினிங் வாங்க, நான் அப்போவே அந்த விஷயத்தை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு பாக்கியா சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த டைமில் இப்போது எழில் வந்துடுறாரு. அம்மா உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுமா அப்படின்னு சொல்கிறாரு. என்னோட ஃப்ரெண்டோட அப்பா ரெஸ்டாரண்ட்டை கொடுக்க போகிறாருன்னு சொல்லிட்டு இருந்தோம்லம்மா, அவர் முடிவு பண்ணிட்டாருமா அப்படின்னு சொல்கிறாரு. அந்த விஷயமா அவரை போய் உடனே மீட் பண்ணி பேசணுமா அப்படின்னு சொல்கிறாரு எழில். உடனே வாமா அப்படின்னு கூப்பிட்டுட்டு போயிடுறாரு. கணேஷ் பற்றின உண்மையை சொல்ல வந்த பாக்கியாவுக்கு அந்த சான்ஸ் இப்போவும் மிஸ் ஆயிடுது. பழனிசாமிக்கும் ஃபோன் பண்ணி எழில் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வர சொல்லியிருந்திருப்பாரு. எழிலோட ஃப்ரெண்டோட அப்பாவுமே இப்போ அங்கே வந்துடுறாரு. ரெஸ்டாரண்ட்டுக்கு அட்வான்ஸ் வாடகைலாம் எவ்வளோ அப்படின்னு பழனிசாமி கேட்டுட்ருக்கிறாரு. 2 லட்ச ரூபா அட்வான்ஸ், ரெண்ட் வந்து மாதம் 60,000 ரூபாய் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. என்ன மேடம் உங்களால் சமாளிச்சிட முடியுமா அப்படின்னு கேட்டுட்ருக்கிறாரு பழனிசாமி. வாடகை தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அதை கொஞ்சம் குறைச்சிக்க முடியாதா சார் அப்படின்னு கேட்குறாங்க பாக்கியா. இந்த அமௌண்ட்டை நான் கம்மியாக தான் சொல்கிறேன்ற மாதிரி அவர் சொல்லிட்டுருக்கிறாரு. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. பாக்கியா அந்த ரெஸ்டாரண்ட்டை ரெண்ட்டுக்கு எடுப்பாங்களா, இதுக்கிடையில் கணேசன் பற்றின உண்மையை எழில்கிட்ட சொல்லுவாங்களா, வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.